புதுசாக செவ்வாழை டாக்டர் மதுரையா அவர்களுக்கும் எல்லா ஆட்டோர்களுக்கும் என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆங்கிலத்தில் பேசுகிறதாலே இல்லை, ஆனாலும் என்னோட ரத்தமான தமிழில் பேசணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால தமிழில் பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன் இந்த பேசுகிறது. அது வந்து ஒரு என்னென்னோ எங்கே எவ்வளோ சுவடி திருடிட்டு போயிருக்காங்க. ஜெர்மன்ஸு, போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது இதுதான் ஒரு பேஸ். இப்போ இந்த ஐயா வச்ச அந்த பேஸு. ஓகே, நம்ம பேசுகிறது தமிழே எப்படின்னு கேட்டால் தம்புல், இதுதான் தமிழ். எப்படி கடவுள்னு சொல்கிறோம் அது மாதிரி தம்புல். இதில் தான் மருத்துவம் எல்லாமே இதில் ஆரம்பிச்சது. அதாவது இந்த ராவண மருத்துவம், சிந்தாமணி மருத்துவம், இந்த சித்த மருத்துவம் இது எல்லாமே பார்த்தோன்னா அடிப்படை ஒன்று தான். ஒரு மூச்சு, இந்த மூச்சு தான் எல்லாமே சொல்லுவோம். அந்த மூச்சா இப்போ வந்து எனக்கு கிடைச்சது இந்த சங்கம். சரிங்களா? இதுதான் காற்று. வர்மம் என்றும், வாசி என்றும், குறைவு என்றும், காற்று என்றும், பொய்கை என்றும், மாயை என்றும், சமம் என்றும், சிவம் என்றும், பிராணம் என்றும், இன்னும் பலவாறெல்லாம் சொல்லலாச்சு. இவையெல்லாம் வர்மம் தானமாச்சு. குழந்தைங்க பிறகு கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த குழந்தை இதுக்கு ஒரு புத்தகம் சாகிற வரைக்கும் அது வரைக்கும் அந்த 9 வாய்களாக இது வருது. அதாவது 10வது வாய் தான் வந்து சஸ்பென்ஷன் இருக்கும், அது கடைசியில் கருதுன்னு சொல்லி மேலே போகுது. இந்த 9 வாய்க்கு 9 நாடுகள் தசநாடிகளை வந்து 9 நாடுகள் செயல்படும், ஒரு நாளைக்கு செயல்படாம இருக்கும். இப்படி தசநாடிகள் தசவாய்கள் 26 நாடுகள். இதில் என்ன குறைபாடு? இதை வந்து நோய்ங்கிறோம். நோய்ங்கிறது நோய், அதாவது நோய்ப்பது நோய், பிடிப்பது பிடி, அடிப்பது அடக்கம், மருத்துவ மாநிலங்கள். இந்த நோய் 3 வகை. பிறப்பால் ஏற்படுவது, தொற்றுதால் ஏற்படுவது, அடிநீர் தொற்றுதால் ஏற்படுவது. அதில் பிறப்பால் ஏற்படுவதும் அடிநீர் ஏற்படுவதும் வர்மக்கலையில் மிக அற்புதமாக எல்லாம் சுவடிகள் இருக்குது. அந்த விதமான படிப்பு தெரிவிக்கு. இந்த படிப்பு வந்து நம்ம மருத்துவ கைவியலாளர்கள் இது வர்மக்கலையும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னு எனக்கு ஆசை. அது செய்வான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக